அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகமது ஷஹீர். 7th B படிக்கிறேன். என் குரூப் நேம் கலாம் கிளஸ்டர்ஸ். இப்போ நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, மாணவர்களுக்கு தேவையான பிரத்யேக வடிவமுடைய ஸ்மார்ட் ஸ்கூல் பேக் அதை பற்றி தான் இப்போ நாங்கள் பேச போகிறோம். கடந்த வருடங்களாக பள்ளிக்கு செல்லும் போதும் பள்ளி முடிந்து வரும்போதும் நானும் என் நண்பர்களும் திடீர் மழை பெய்யும் பொழுது நனைந்து வருகின்ற நிலை எங்களை மிகவும் பாதித்தது. வீட்டில் பெற்றோர்கள் குடை வாங்கி கொடுத்தாலும் எடுத்து வர எரிச்சலும் மறதியும் ஏற்படுகிறது. இதன் காரணமாக திடீர் மழை பெய்யும் பொழுது உடல் பாதிப்படைந்து மறுநாள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் உடல்நல பாதிப்பு மிகவும் சேதாரத்திற்குள் ஆகிறது. என்னுடன் படிக்கும் அனைத்து மாணவர்களும் இதே காரணம்தான் கூறுகிறார்கள். எனவே இதை சரி செய்ய எளிதாக குடையை தன்னுடன் எடுத்து செல்ல ஏதாவது வழி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம் பள்ளிக்கு அவசியமாக எடுத்து செல்லக்கூடிய புத்தக பையில் குடையை தானாகவே திறக்கிற வகையில் ஒரு குடையை வைத்தால் அனைவருக்கும் உதவியாக இருக்கும் என்று யோசனை தோன்றியது. நானும் என் நண்பர்களும் எனது ஆசிரியரிடம் போய் இதை கேட்கும் பொழுது இது சிறந்த யோசனையாக இருக்கும். நமது அரசு கல்வித்துறை மாணவர்களுக்கான இலவச புத்தக பையை கொடுக்கும் பொழுது இந்த யோசனை செயல்படுத்தப்படும். மாணவர்கள் குடையை சுமை என கூறி மழைக்காலங்களிலும் கடும் வெயில் காலங்களிலும் கொண்டு வர சோம்பேறித்தனம். மேலும் கூடுதல் புத்தகத்தினால் கொண்டு வர முடியவில்லை. இதன் விளைவாக மழைக்கால நோய் தாக்க அறிகுறிகள் மருத்துவத்துறையில் பள்ளி மாணவர்களுக்கு நிறைய பரிசோதனை, மருத்துவ ஆலோசனை, மருத்துவ பொருட்கள், மருந்துகள் செலவு, உங்களுக்கு பொருட்செலவு, பெற்றோருக்கு மன உளைச்சல், மாணவர்கள் சரியான மனநலம் இல்லாததால் அவருடன் பணிக்கு செல்ல முடியவில்லை. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தான் அதிகம் தாக்கப்படுகின்றனர். கல்லூரிகளுக்கு சென்று படிக்கும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பணியாளர்கள், உணவுகள் மற்றும் ஆன்லைன் பொருட்களை விற்கும் டெலிவரி பாய்கள் இந்த பிரச்சனையை குழுவில் விவாதிக்கும் பொழுது முதலில் இதில் பற்றி பேசும் பொழுது பல்வேறு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் என்று கூறினார்கள். அவர்களிடம் இந்த யோசனையை விவாதிக்கும் பொழுது இது அவருக்கு மிகவும் பிடித்துள்ளதாகவும் இதை பயன்படுத்தும் பொழுது குடையை மறந்து வைத்து விட்டாலும் தன் புத்தக பையில் தொடர்ந்து குடை இருப்பதால் இது சீக்கிரம் பயன்படுத்தக்கூடிய கையடக்கமாக இருந்தது என்று கூறினார்கள். மழைக்கால ஆடையை அணிவதன் நேரம் ஆனது. இந்த குறையை தானாகவே தடுக்க நேரத்தோடு ஒப்பிட்டால் விரைவாகத்தான் இருக்கும் என கூறினார்கள். முதலில் இதை நாங்கள் வெறும் புத்தக பையில் குடை வைக்கும் இடம் மட்டும்தான் உருவாக்கினோம். அதன் பின்புதான் பல்வேறு நபர்கள் கூறி நுண்ணுட்பம் சில மாற்றங்கள் செய்து உங்களுக்காக போட்டோ டைப்பை உருவாக்கி உள்ளோம். அதான் இது. பாருங்க, முதல்ல ஒருத்தவங்க பேக்கு போட்டு போகிறாங்க. மழை வந்ததுக்கப்புறம் தானாக விரிஞ்சிருச்சு. அது உள்ளந்தா இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். நன்றி.